ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு ஒரு மினி பிளாக் தாங்க பார்க்க போறீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட மினி இட்லி சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு 11 மணி போல் வெள்ளரிப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பழமாக தான் இருந்துச்சு. இது நம்ம கை வச்சு உளிக்கிறதுக்கே நல்லா ஈஸியாக தான் வரும். இதை ஜூஸ் மாதிரியும் போடலாம். தோலை சீவிட்டு நாட்டு சக்கரை தொட்டும் சாப்பிடலாம். உள்ளுக்குள்ளே விதை இருக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். ஐ கார்டில் கொடுக்குறேன்னு செக் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேமிலியோட 3 days ட்ரிப் போயிருந்தோங்க. கரெக்டாக இந்த மே எண்ட் அப்போ தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி, செகண்ட் டே திருச்செந்தூர், உத்தரகோசமங்கை 2 ஊர் அன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் போயிட்டு அதுக்கப்புறமா அந்தியூர் பீச் போயிருந்தோம். 3 days ட்ரிப் நல்லா சூப்பராக கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மகிழன் பாருங்க, உங்கள் எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறான். Day 1 கன்னியாகுமரி, ஃப்ரைடே நைட்டே கிளம்பியிருந்தோம். காலையில் ஏர்லி மார்னிங் தான் போயிருந்தோம். பட் சன்ரைஸ் ஆகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:45 அப்புறமா தான். ஃபோனில் கேமராலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி தெரியாது. பட் நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக ஒரு ஆரஞ்சஸ் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மகிழன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே பயங்கர கூட்டம். அது நாங்கள் போய் ஒரு 20 minutesக்கு அப்புறமா தான் சன்ரைஸ் ஆகிறதே தெரிஞ்சுது. ஃப்ரைடே நைட்டு கிளம்பினோம். சாட்டர்டே காலையில எல்லாம் ரீச் ஆயாச்சு. ஒரு 4:30 போலே ரீச் ஆகிட்டோம். போகும்போதே நல்லா வண்டியில் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபேமிலியோட போகிறது அது இன்னொரு என்ஜாய்மெண்ட் தான். ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி பஸ் வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போய். நான் என்னோட யூஜி டைம் பிஜி டைமில் ஐவி போனப்பெல்லாம் டான்ஸ் ஆடும் இல்லையா, அந்த ஞாபகம் தான் எனக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக் டு காலேஜுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சன்ரைஸ் ஆகிறத எவ்வளோ பேர் கன்னியாகுமரி போய் பார்த்துருக்கீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப க்ளோயியாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அங்கேயே ரூம் எடுத்து ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா திரும்ப நாங்கள் வந்திருந்தோம் வள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்கு, திருவள்ளுவர் சிலையை பார்க்கறதுக்காக. எல்லாம் பார்த்து நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் வரதா இருந்துச்சு. ஸோ அங்கே சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பவளம், முத்து இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கப்புறமா திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்காக உள்ளுக்குள்ளே வந்திருந்தோம். கீழே பார்த்திங்க அப்படின்னா கிளாஸு, அதுக்கடியில் தண்ணி போகிறதெல்லாம் பார்க்கலாம். மகிழனுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் தண்ணி எடுக்கணும்னு அழுதுட்டு இருந்தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பயமாலாம் இல்லை, இது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒன்றும் தெரிவிக்கல. தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதில் கிராஸ் ஆகி தான் நம்ம போட்டில் போகிற மாதிரி இருக்கும். போட்டில் போய் தான் அங்கே இறக்கி விடுவாங்க கீழே. அதுலேருந்து நம்ம திருவள்ளுவர் சிலை பார்க்கறதுக்கு உள்ளே நடக்கணும். மே மந்த்துங்கிறனால கிட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. எங்கே போட்டில் போகிறதா இருந்தாலும் க்யூ, அங்கே போய் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே க்யூ தான். அதுவும் இந்த மே கடைசியிலலாம் போகும்போது பயங்கர க்ரௌடாக தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் இது ஒரு நல்ல வெக்கேஷன். கிட்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே ஒரு விதமான ஹரிபரிலாம் போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த மாதிரி ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃபேமிலியோட. நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அங்கே போய் திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்துட்டு யோக மையம் இருக்குது, அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்தோம். ஒரு டே ஃபுல்லாக அங்கேயே போயிடுச்சு. திரும்ப Day 2 பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் வந்தோம். நல்லா சாமி பார்த்துட்டு உத்தரகோசம் அங்கேயும் போயாச்சு. ஸோ அது ரெண்டுமே கோயில் இதுங்கிறனால அது பெருசாக நான் கவர் பண்ணல. 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ராமேஸ்வரம் வந்தோம். நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரூமும் வெக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே தான் வந்தோம், அந்தியூர் பீச் தான் வந்தோம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சன்ரைஸ் ஆகிறதையும் பார்த்துருப்பீங்க, சன்செட் ஆகிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் பாருங்கள் சன்செட் ஆகுது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமிக்கு நிலா இதாகிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 3 days ட்ரிப் ஃபேமிலியோட பயங்கர என்ஜாய்மெண்ட். மகிழன்லாம் வேறு லெவல். கையிலே அவனை பிடிக்க முடியல, அப்படி தான் சொல்லணும். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த மாதிரி ஒரே என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அவனுக்கு பிடிச்ச பாட்டு, அக்கா அண்ணாலாம் இருக்காங்களா, ஸோ ஒரே டான்ஸ் தான்.
சாப்பிட்றதா ஒழுங்காக சாப்பிடல, மற்றபடி தூங்குறது ஆட்டம் போடுறதுக்கெலாம் அளவே இல்லாமல் பண்ணிகிட்டு இருந்தான். நல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே. நாங்கள் 3 நாள் ட்ரிப்பில் இந்த அந்தியூர் பீச் தான் வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த சங்குப்பூச்சி உங்களுக்குலாம் தெரியுமாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. சங்குக்குள்ளே பூச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அது வந்து நம்ம கையில் இருக்கும்போது அதனோட பாருங்க உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? அது தண்ணியில் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குது, பட் அதே நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா வேறு மாதிரி, நம்மளோட டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அது மாறிக்கும் போல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பீச்சோட தண்ணி வந்து நல்லா கிளியராக இருந்துச்சு, ரொம்பவே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அந்தியூர் பீச் வந்திருக்கீங்களா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். தனுஷ்கோடி போகிறதுக்கு பதில் நீங்கள் அந்தியூர் பீச்சே போகலாம். நல்ல என்ஜாய்மெண்ட், அதிக க்ரௌட் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சன்செட் ஆகிறதையும் பார்த்துட்டு முழு நிலாவையும் பார்த்தாச்சு. ட்ரிப் இதோட முடிஞ்சிருச்சுங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் புளிச்சக்கீரை தொக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 15 days வரைக்கும் இதை வச்சு ஓட்டிடலாம். குழம்பு சட்னி செய்யாதப்ப புளிச்சக்கீரையை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் ஷார்ட்டாக இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். புளிச்சக்கீரை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். நல்லா கழுவிட்டு ஈரமெல்லாம் இல்லாத மாதிரி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, தக்காளி பழம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4-5 போல் இருக்க மாதிரி வெந்தயம், அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். புளிச்சக்கீரை தாளிக்கும் போது பூண்டு போட்டு தாளிச்சிங்க அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாகவே நம்ம கீரை பருப்பு கடைஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே தனி தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சிங்கனாலும் போதுங்க. இல்லைன்னா பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா, கீரை வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி தொக்கு செய்யும் போதெல்லாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் புளி தொக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கி இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ஒரு 5 minutes நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா நல்லா பிரிஞ்சு தெளிஞ்சு வரட்டும். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டி வெல்லம் இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 days வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரிப்போட எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது இந்த மாதிரி தான் ஆட்டம் போட்டுட்டு போனோம். மகிழன் ஒரு பக்கம், ஆதவ் ஒரு பக்கம், ஆராதனா ஒரு பக்கம், எல்லா பக்கமும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு போனோங்க. ஓகே, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.